வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து டாப் 20 காலேஜஸ் இன் தமிழ்நாடு அண்டர் த அண்ணா யூனிவர்சிட்டி என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். அது எப்படின்னு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து க்ளோஸ் ஆயிருக்கும் பார்த்தீங்களா, டாப் 20 கட் ஆஃப். ஸோ அந்த சாரி, அந்த அந்த ஹையர் கட் ஆஃபில் வந்து 200னா ஒரு காலேஜ் க்ளோஸ் ஆயிருக்கும். அப்புறம் 199னா ஒரு கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ அந்த லிஸ்ட்டு படி டாப் 20 காலேஜை நான் வந்து அரைவ் பண்ணி ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை காமிக்கிறேன். ஆல்ரெடி நான் மெக்கானிக்கல் சிஎஸ்சின்னு சொல்லி 2 வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டேன். ரொம்ப பேர் ஆதரவு அதுக்கு, எவ்வளோ பெரிய ஆதரவு தெரியுமா? ஆனால் அந்த வீடியோ வந்து 20-25 பேர் தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் அந்த 20-25 பேர்லேயும் அதில் ஒருத்தவங்க 2 பேருக்கு அது போய் சேர்ந்துருக்கும். அந்த ஆத்ம திருப்தி எனக்கு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, பாக்கி அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதே வீடியோ திருப்பி போட போகிறதில்ல. ஐ டோன்ட் வாண்ட் டு மேனிப்புலேட், வியூஸ்க்காக மேனிப்புலேட் பண்ண விரும்பலை. ஸோ வந்து அதே லிஸ்ட்டு தான், நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன், அதே லிஸ்ட் தான் இருக்குது. அதனால் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட், அடுத்து வந்து சிவில் இன்ஜினியரிங், ஸோ மேஜராக வந்து இதெல்லாம் இந்த காலேஜஸ் கவர் பண்ணிவிடுவேன். ஸோ இதுதாங்க விஷயம். அப்புறம் முக்கியமாக நம்ம வந்து கவுன்சிலிங் முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் கோடு. ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு தனித்தனி கோடு இருக்கும். ஸோ அந்த கோடு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஒரு கோர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துக்கோமே, அது எம்இன்னு இருக்கும். ஆனால் அதுவே எக்ஸம்னு இருக்கும், அது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான். ஆனால் என்ன, அது வந்து தமிழ் மீடியம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட், ஆனால் அதுக்கு வெவ்வேறு பேர் இருக்குது. இந்த இப்போ எப்படி காலேஜுக்கு ஒரு நம்பர் இருக்கும், காலேஜ் கோடுன்னு இருக்கோ, அதுமாரி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் கோடு ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி பார்க்கணும், அது இங்கே எந்த வெப்சைட்டில் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் வீடியோ அஜெண்டா. அப்புறம் கடைசியாக என் மனசில் பட்டதை நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். வீடியோவில் போகலாமா? போகலாம் வீடியோக்குள்ளே. இதான் நான் அந்த சொன்ன இந்த டாப் 20 காலேஜோட லிஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி இசிஇ, ட்ரிபிள்இ, எலக்ட்ரிக்கல் எல்லாமே ஒன்று தானா? ஸோ ஓகே, ட்ரிபிள்இ, இசிஇ, சிவில் இன்ஜினியரிங் ப்ளஸ் மெக்கானிக்கல், சிஎஸ்சி, இது ரெண்டும் தான் தனியாக வீடியோ போட்டேன். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை தனித்தனியாக வீடியோ போட வேணாம், மொத்தமாக ஒரு வீடியோ போட்டுருவோம். எதுக்கு தனித்தனியாக நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மொத்தமாக ஒரே வீடியோவில் இதெல்லாம் வந்துடும். எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 20 காலேஜஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது மேக்ஸிமம். உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே பெருசாக இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை வச்சுருக்கேன். ரெண்டாவது என்னென்னா, இப்போ இது என்னோட லிஸ்ட்டு. நான் எதை ரெஃபர் பண்ணியிருக்கேன், எதை ரெஃபர் பண்ணி இதெல்லாம் எடுத்தேன் அப்படின்னா, இதோ இருக்கு பாருங்கள். இது அடுத்தது வரும் காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்களா, TNEA cutoff.com. இதை வச்சுட்டு தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் நீங்கள் போயிட்டு எலக்ட்ரிக்கல் இசிஇ போட்டிங்கன்னா அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா, இதோ டாப் லிஸ்ட் காலேஜ் வந்துருச்சு பார்த்தீங்களா? பாருங்கள், ஒன்றும் இல்லை, கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லிஸ்ட் வந்துருச்சு. ஸோ இந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நான் வந்து அந்த டாப் 20 காலேஜ் அரைவ் பண்ணியிருக்கேன். பாயிண்ட் நம்பர் 1. 2 என்ன அப்படின்னா, இது என்னோட லிஸ்ட்டு. இது தப்பாக கூட இருக்கலாம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், யார் சொல்கிறது நம்பாதீங்க. நீங்கள் ஒரு தனியாக ரிசர்ச் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்லிட்டேன், இப்போ இந்த காலேஜோட லிஸ்ட்டு இந்த இருக்குது. இந்த லிஸ்ட்டை வச்சுட்டு நான் சொல்கிறது கரெக்டாக நீங்கள் வேலிடேட் பண்ணலாம். இல்லை பழைய ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபோட இதை நீங்கள் நெட்டில் தேடுங்க, நிச்சயமாக கிடைக்கும். ஸோ வந்துட்டு அதை வந்து கம்பேர் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஒரு காலேஜ் ஐடியா இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் வந்து என்னென்ன காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது. ஒரு காலேஜோட பலமே பிளேஸ்மெண்ட் தான். அவங்க என்ன நல்ல வந்து உங்களுக்கு டெக்னிக்கலாக ஒரு ரிலேஷன் சொன்னாலும் எண்ட் ஆஃப் த டே பிளேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். கரெக்டாக? ஸோ வந்துட்டு பிளேஸ்மெண்ட் அந்த காலேஜில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத லிங்க்டின் ஒரு படம் இருக்குது. ஸோ அங்கே போய் கேட்கலாம், இல்லை தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க. தயவு செஞ்சு யார் சொல்லியும் பிளைண்டாக நம்பாதீங்க. நீங்கள் வந்து ஒரு தனியாக ரிசர்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவுபடுத்திக்கிறேன். ஸோ இதுதான் அந்த லிஸ்ட்டு. இன்னொன்று என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டபுள் இன்னு இருக்குது, அடுத்து இஎல்னு ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன இஎல், அது என்ன இவி, இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு தான் நான் வந்து என்ன சொல்கிறேன், இதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த காலேஜ் கோடு, இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது வந்துட்டு இந்த காலேஜ் கோடு இருக்குது பாருங்கள், இது வந்து சப்ஜெக்ட் கோடு, இது வந்து காலேஜ் கோடு. ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும். இப்போ காலேஜுக்கு ஒரு பேர் இருக்கிற மாதிரி பேரில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு காலேஜ் பேரில் நிறைய காலேஜஸ் கூட இருக்கலாம். அதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு யூனிக் நேம், அதான் காலேஜ் கோட், அது வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த காலேஜ் சூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த காலேஜோட காலேஜ் கோடெலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் எப்படி பார்க்குறது, எப்படி நீங்கள் பார்க்குறதுங்கிறத தெளிவாக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த இஇன்னா வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் தான். சாரி, எலக்ட்ரிக்கல் ட்ரிபிள் தான்.
ஆனால் இஎல்ங்கிறது வந்துட்டு செல்ஃப் ஃபினான்சிங், அதாவது அதே சப்ஜெக்ட் தான், ஆனால் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங்னு சொல்லுவாங்க. காலேஜ் வந்து தனியாக இதுக்கு ஒரு ஒரு 10,000 ரூபாவோ 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வாங்குவாங்க, மற்றபடி எல்லாமே சிமிலர் தான். ஸோ அதுதான் அப்படி இருக்குது. இப்போ இத்தனை நாள் வந்து இஇனா வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சிருப்பீங்க. அப்போ இஎல்னு புதுசாக இருக்கா, இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, நான் என்ன பண்ணியிருக்கேன், டிஎன்இஏ அப்படின்னு தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ், ஓகேவா, காலேஜ், அதான் வந்து இந்த இது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இந்த டிஎன்இஏ காலேஜ் கோட் அப்படின்னா என்ன நான் போட்டிருக்கேன். அப்படி போட்ட உடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே காலேஜ் அண்ட் கோட் இருக்கா, இதை கிளிக் பண்ண உடனே ஒரு பிடிஎஃப் வரும். இப்போ வந்துருச்சு பாருங்க. ஸோ இதுதாங்க அந்த லிஸ்ட்டு. இந்த ஒரு 500 பேஜ் இருக்குது. இந்த 500 பேஜில் ஒன்றும் இல்லை, காலேஜ் கோடு என்ன, அப்புறம் வந்து என்னென்ன காலேஜோட அட்மிஷன் டீட்டெயில்ஸு இதெல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன அந்த காலேஜ் ஊரோட சப்ஜெக்ட் கோடு என்னன்னு, இப்போ அது 45வது பேஜில் இருக்குது, அதனால அந்த இது போட்டேன், லிஸ்ட் ஆஃப் கோர்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ். ஸோ பாருங்கள், இந்த லிஸ்ட்டில் உள்ள எல்லாமே இவ்வளோ பிரான்ச்சஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே உள்ள காலேஜில் அவைலபிளாக இருக்குது, ஓகேவா. ஸோ இப்போ பாருங்களேன், ஏடி ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸு, இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்னமோ காமிக்கிறேன், சிவில் இன்ஜினியரிங்னா சிஇ சிவில் இன்ஜினியரிங், ஆனால் சிஎன்னும் சிவில் இன்ஜினியரிங் தான், ஆனால் செல்ஃப் ஃபினான்சிங். சிஎஸ்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இங்கே பாருங்கள் சிஎம் இருக்கு பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எஸ்எஸ், இது செல்ஃப் ஃபினான்சிங். ஸோ அடுத்தது சிஒய் சைபர் செக்யூரிட்டி, இசி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. பாயிண்ட் நம்பர். அடுத்தது காலேஜுக்கு ஒரு கோடு இருக்குன்னு சொன்னால, இதோ இருக்கு பாருங்க, இதெல்லாம் காலேஜ் இந்த கோட்லாம் இருக்கு. ஏன்னா இது 2021, இதுதான் இந்த லிஸ்ட் அவைலபிளா இருக்கு. இருந்தாலும் காலேஜ் கோடு மாறாது, கொடுத்தது தான், அதுல எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது உங்களுக்கு. ஸோ அதனால வந்துட்டு இதோ இருக்கு பாருங்க, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த காலேஜ், இந்த கோடு, இது இங்க இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்க இருக்கு, ஓகேவா. இவ்வளவுதாங்க, இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சது. காலேஜ் கோடு என்ன, அப்புறம் வந்துட்டு சப்ஜெக்டோட கோடு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு, இதான் அந்த லிஸ்ட்டு. இப்போ நான் வந்து டாப் 20 ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் போக போகிறீங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து இந்த கட்டத்தோட இந்த தகவல்லாம் சொல்லிட்டேன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இருங்க இன்னும் முடியல, நான் வந்து சில விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இந்த சின்ன ஸ்க்ரீனில் இல்லை, பெரிய ஸ்க்ரீனில். என்னப்பா அண்ணன் என்னென்னமோ சொல்கிறாரே, எல்லாம் குழப்பமாகவும் பயமாகவும் இருக்கா? எதுக்கும் பயப்படாதீங்க. ஒரு பயம்தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப நல்லது ஆக்சுவலாக. என்னடா அவன் பைத்திய மாதிரி பேசுகிறான்னு நினைக்காதீங்க. ஏன்னா பயம் வந்துட்டு, நம்ம அப்பா அம்மா காசு கட்டுறாங்க, நம்மளை இவ்வளோ நம்பி படிக்க வைக்கிறாங்க, நம்ம நல்லபடியாக படிக்கணும், அந்த பயம்தான் அதை ஏற்படுத்தும். ஐயோ நம்ம படிக்காமல் இப்படி இருக்கோமே, நம்ம இதை நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், அந்த பயம்தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஒரு மனுஷனுக்கு பதட்டம் தான் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்த காலேஜ் கோடு, இந்த டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியும், ஆனால் அது கஷ்டமே கிடையாது. இதெல்லாம் வந்து நீங்கள் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ண போகிற பெரிய பெரிய விஷயங்களுக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிங்க, ஓகேவா. எல்லாம் நல்லது தான் நடக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறோம், ஓகேவா. அதுக்கு நம்ம இந்த காலேஜ் லைஃப், அந்த 4 வருஷத்தை எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுல மட்டும்தான் இருக்குது, ஓகேவா. ஸோ அதனால் வந்து நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, ஓகேவா. ஆனால் கவலைப்படாதீங்க, அலட்சியமாக இருக்கக்கூடாது, பயம் இருக்கணும். என்ன காலேஜில் போக போகிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெரிஞ்சுட்டு பிளேஸ்மெண்ட் ஓரியன்டாக படிங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து 2 விஷயமாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நான் வந்து சிஎஸ்சி பணம் சம்பாதிக்கணும், நான் ரொம்ப நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சிஎஸ்சி ஐடி அங்கே போயிட்டு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இருக்குது. அதாவது லேக்ஸில் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் லோடும் அதிகம், ப்ளஸ் வந்து சேலஞ்சஸ். இப்போ வந்து நிறைய லே ஆஃபு, ஸோ அந்தமாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். இல்லை எனக்கு ரொம்ப பேஷன், நான் வந்து இதுக்கு தான் போவேன் அப்படின்னா நீங்கள் போகலாம். இல்லை அப்படின்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இசிஇன்னு சொல்லிட்டு நிறைய இதெல்லாம் படிச்சிங்கன்னா கவர்மெண்ட் இதில் போகிறதுக்கும் ப்ளஸ் வந்து மேலே போகிறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். டிசைட் பண்ண பதட்டப்படாதீங்க. இப்போ வந்து சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு காட்டாத்து வெள்ளை மாதிரி.
சில பேர் வந்து போட் போட்டு அதிலே தப்பிப்பாங்க. இப்போ என்ன மாரி ஆளுன்னு வச்சிங்களேன், ஏதோ அடிக்கிற வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டு ஒரு கட்டை எதையோ ஒன்று பிடிச்சிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம், நிறையா இது இருக்குது. ஆனால் எந்த விஷயத்த பண்ணாலும் தயவு செஞ்சு 1க்கு 2 தடவை யோசிங்க, யார் சொல்லியும் கேட்காதீங்க. ஸோ அவ்வளோதாங்க. வந்து இதுக்கு மேலே வந்து சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. ஸோ வந்துட்டு ஆல் தி பெஸ்ட். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நம்ம தான். ஓகேவா? பாய் பாய்.